வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த பதிவு சக்சஸ் 2021 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இது 9வது பாகம். இந்த பகுதியில் த லா ஆஃப் ரப்பர் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போறோம். ரப்பர் பேண்டின் விதி. அது என்னது ரப்பர் பேண்டின் விதி அப்படின்னா, நாம வெற்றி அடையிறதுக்கு ரப்பர் பேண்ட் கிட்ட இருந்து நாம ஒரு பாடம் கத்துக்கிறோம். அது என்னன்னா, நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் இழுக்கப்பட வேண்டும். பொதுவாக வெற்றி அடையணும் அப்படின்னாவே நாம இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அதற்கு ஏற்றதாக இருக்காது. நம்முடைய சூழலை தாண்டி, அதாவது நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நாம வெளியே வரும்போது மட்டும்தான் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது உருவாகுது. நம்முடைய சௌகரியமான வட்டத்திலிருந்து வெளியே வரும்போது வாழ்க்கை தொடங்குகிறது. வாழ்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நடைப்பயணத்துக்கு நாம கம்பேர் பண்ணலாம். நடைப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகையான நடைப்பயணங்கள் இருக்கு. முதலாவது வகை, நாம இருக்கிற இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கிறது. நாம எங்க போகணும் அப்படின்னு நினைக்கிற அடிக்கடி போகிற இடத்துக்கு மட்டும் நம்ம போய் கொண்டு இருப்பது. 2வது வகை பயணம் அப்படிங்கிறது புது புது இலக்குகளை உருவாக்கி புதிய தூரங்களை அடையும்படியாக நாம நடக்கிறது. இதுல 2ல நீங்க அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒன்றை மட்டுமே செய்ய முடியும். இன்னைக்கு பல பேர் தங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்யாம அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்லயே வெறும் நடைப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த பயணத்தை தவிர்த்துட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது உங்களுடைய இலக்கு உங்கள் வசமாகும். இப்போ இந்த ரப்பர் பேண்டின் விதியை குறித்து ஒரு 3 ஐடியாஸை நாம இப்ப பார்க்கலாம். முதலாவது, people rarely want to stretch. ஒரு ரப்பர் பேண்ட் இழுக்கப்படும் போது மட்டுமே அது பயன்படுகிறது. ரப்பர் பேண்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தன்மைக்காக தான் நாம அதை பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு நீட்சித்தன்மை இருக்கு. அதற்காக தான் நாம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு வரும்போது, நீட்சித்தன்மை அப்படின்னு வரும்போது நாம இழுக்கப்பட வேண்டும். அதாவது நம்முடைய உருவத்தை தாண்டி அது பெரிதாக இழுக்கப்பட வேண்டும். நமக்கு அந்த பொட்டென்ஷியல், நமக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு பல பேர் தன்னுடைய ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்த அனுமதிக்காம தன்னுடைய நிலையிலேயே சுருங்கி கிடக்கிறார்கள். நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் விரிவடைவதற்கு உங்களை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நம்பர் 2, settling leads to dissatisfaction. வாழ்க்கையில இன்னைக்கு பல பேர் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய ஓட்டம் எதற்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விதத்துல நாம செட்டில் ஆயிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி கடைசி வரைக்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இது வரைக்கும் நீங்க செட்டில் ஆயிட்டீங்களா? இதுக்கப்புறம் எனக்கு செய்யறதுக்கு எந்த வேலைகளும் இல்லை, நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற எந்த பொறுப்புகளும் இல்லாம, எந்த வேலைகளும் இல்லாம, எந்த செயல்பாடுகளும் இல்லாம உங்களால இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரி இதை நான் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செட்டிலான ஒரு நபரை கூட நீங்க பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. இங்க பெரும்பாலான நபர்களுக்கு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதையும் செய்யாமல் ஓய்வெடுப்பது, ஒரு விதமான கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கிறது. நமக்கு பழக்கப்பட்ட ஒரு வேலையிலேயே நம்ம இதை தாண்டி புதுசா எதையும் ட்ரை பண்ணாம அதுலயே செட்டில் ஆகிறது. இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில செட்டில் ஆகி கிடக்கிறார்கள். இந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது உண்மையாகவே நீங்க அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு ஓய்வு மட்டுமே தவிர இதுதான் முடிவான இந்த பயணத்தின் முடிவு அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்போ இந்த செட்டில்மெண்ட்டை தாண்டி நீங்க தொடர்ச்சியாக பயணிக்க ஆரம்பிக்க வேண்டும். என்னைக்கு ஒருத்தங்க செட்டில் ஆகிறாங்களோ, அதாவது எதையும் செய்யாமல் தனக்கு தெரிந்த வேலைகளில் மட்டுமே செய்துவிட்டு பழக்கமானவைகளை மட்டுமே செய்து கொண்டு ஓய்வெடுத்து விடுகிறார்களோ, அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எல்லோரும் கனவு காண்கிறார்கள், ஆனால் வெற்றியாளர்கள் மட்டுமே அக்கனவை நிஜமாக்க துணிகிறார்கள். நம்பர் 3, stretching always requires change. ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து அதை நீங்க இழுக்கும் போது அதனுடைய தன்மையில இருந்தும் அதனுடைய அளவுல இருந்தும் உருவத்தில இருந்தும் அது மாற தொடங்குகிறது. அதனாலதான் அது பயனுள்ளதாக இருக்கு. நாம ஸ்ட்ரெச் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நாம மாறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க அன்றாடம் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் அந்த இலக்கை அடைய முடியவில்லை அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது அந்த இலக்கை அடைவதற்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல மாற்றம் அப்படிங்கிற ஒன்று தேவையானதாக இருக்கு. சரி, எதுல மாற்றம் அப்படின்னா, அது எதுல வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய மனமாற்றமாக இருக்கலாம், உங்களுடைய குணமாற்றமாக இருக்கலாம், உங்களுடைய செயல்பாடுகள்ல மாற்றமாக இருக்கலாம்,
உங்களுடைய அறிவை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டி வரலாம். இந்த மாதிரி எதுல எந்த இடத்துல மாற்றம் தேவையாக இருக்கிறதோ அந்த மாற்றத்தை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நீங்கள் மாற வேண்டும். அடுத்த பதிவில் மேலும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.